உங்கள் தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான லோகோ, விசிட்டிங் கார்டு, ப்ரௌச்சர், பேம்ப்ளெட், நோட்டீஸ், ஃபிளையர், லெட்டர்ஹெட், மெனு கார்டு, பில் புக், ஐடி கார்டு, போஸ்டர், ஃபிளெக்ஸ் பேனர், அட்வர்டைஸ்மெண்ட் லேபிள், பிராண்டிங், பேக்கேஜிங், ப்ராடக்ட் கேட்லாக், இன்விடேஷன், பில் புக் அண்ட் புக் கவர், சோசியல் மீடியா டிசைன் மற்றும் வெப்சைட் டிசைன் ஆகியவை நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே ஆன்லைன் வழியாக செய்து பெற்றுக்கொள்ளலாம். உடனே கீழே உள்ள வாட்ஸ்அப் அல்லது இமெயிலை தொடர்பு கொள்ளவும். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் ஃபாண்ட் கன்வெர்ட்டர் அப்படின்ற நம்ம வெப்சைட்டை நீங்கள் நிறையா பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அந்த வெப்சைட்டில் ஒரு சில அப்டேட்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட்டு தான் இப்போ நீங்கள் கூகுளில் போய்ட்டு தமிழ் ஃபாண்ட் கன்வெர்ட்டர்னு போட்டிங்கன்னா நம்ம வெப்சைட்டு ஃபஸ்ட்டில் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னா புதுசாக ஒரு சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில இதை புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிகோடு டு டைமண்ட் அப்படின்ற ஒரு ஃபாண்ட்டை நியூவாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கரெக்டாக நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்ற இந்த வீடியோ. அதாவது இந்த இதில் இல்லாததை எப்படி ஆட் பண்ணுறது இந்த வீடியோ மூலமாக. அதுக்கப்புறம் இங்கே ஒரு வீடியோ, இந்த ரெண்டு வீடியோ எப்படி ஆட் பண்ணுறது, நீங்கள் எனக்கு எப்படி XML ஃபைல் ரெடி பண்ணுறதுக்கு எக்ஸல் ஃபைல் எப்படி ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுபடி இந்த யூனிகோடு டைமண்ட் அப்படின்ற இந்த ஃபாண்ட்டை நிறையா பேர் மெயில் அனுப்பி விட்றாங்க. பட் அதெல்லாம் ஓனாக க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்குது, டைம் இல்லை நமக்கு. இந்த யூனிகோடு டைமண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு அவங்க ஃபாண்டும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸல் ஃபைலையும் அனுப்பிச்சி வச்சாங்க. ஸோ அவங்க பேர் பார்த்தீங்கன்னா சக்தி அப்படின்றவங்க இமெயில் மூலியமாக அனுப்பிச்சி வச்சாங்க. அதை வச்சு தான் நம்ம இதை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ டைமண்ட் ஃபாண்ட் அதே மாதிரி யூனிகோட் டு வானவில், யூனிகோட் டு சாண்டோமி, இந்த மாதிரி ஒரு சில ஃபாண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் இன்னும் ஒரு சில ஃபாண்டு டினக் ஃபாண்ட்லாம் கூட ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே டினக் ஃபாண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய ஃபாண்ட்ஸ் நம்ம வெப்சைட்டில் ஆட் ஆகிருக்கு. அது இல்லாமல் இப்போ ரெண்டாவது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஏதாவது ஒரு கன்வெர்ட்டர் யூனிகோட்லேருந்து மற்ற ஃபாண்டுக்கு, இப்போ யூனிகோட்ஸ் டு செந்தமிழுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் போயிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து காப்பி பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தங்கிலீஷ்லேயே டைப் பண்ணலாம். டைப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நம்ம தங்கிலீஷில் AMA அம்மா அப்படின்னு டைப் பண்ணோம்னா இங்கே டைப் ஆயிரும். கன்வெர்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இது இங்கே டைப்பிங் ஆப்ஷன் வருது. அதே இல்லாமல் நம்ம ஒரு இடத்துலேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிற அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணியும் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபாமினி ஃபாண்ட்லையும் யூஸ் பண்ண முடியும். யூனிகோட் எல்லாத்துலேயுமே இந்த டைப்பிங் தங்கிலீஷை டைப்பிங் பண்ணுற அந்த இதை நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாமே இங்கே தமிழ்னு அப்படின்னு டைப் பண்ணோம்னா இந்த மாதிரி தமிழ்னு வந்துடும். ஸோ கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இங்கே கன்வெர்ட் ஆயிரும். அதை காப்பி பண்ணி நீங்கள் எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த தங்கிலீஷ் ஃபாண்டை தங்கிலீஷில் டைப் பண்ணுற அந்த டைப்பிங் டூலை இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த ஹிண்ட், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு புதுசாக வர்றீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னு தெரியாது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பேஜுக்கு வர்றீங்கன்னா யூனிகோட்லேருந்து பாமினிக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா நீங்கள் காப்பி பண்ணியோ அல்லது காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது யூனிகோடாக தான் இருக்கும். நீங்கள் நெட்லேருந்து காப்பி பண்ணுறது அல்லது நீங்கள் வேறு ஏதாவது யூனிகோட் டைப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த யூனிகோட் ஃபாண்டு, லதா ஃபாண்டு, நிர்மலா யூவி, இந்த மாதிரி தான் TAU மருதம், இந்த மாதிரி ஃபாண்டு தான் இருக்கும். தான் நீங்கள் வேறு எதுக்காவது ஒரு இதுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கன்வெர்ட் செய்யப்பட்ட ஃபாண்டு இந்த பாக்ஸில் இருக்கும். இங்கே காப்பின்ற பட்டனை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹிண்டை நம்ம மேலே அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபாண்டுமே இங்கே இருக்கக்கூடிய அந்த செந்தமிழ், அதாவது யூனிகோட்லேருந்து மாற்றக்கூடிய எல்லா ஃபாண்டுக்குமே நம்ம அந்த ஃபாண்டை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். முன்னாடி ஒரு கன்வெர்ட் பண்ணோம்னா டெக்ஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி தமிழ்னு எழுதி இங்கே கன்வெர்ட் பண்ணோம்னா இங்கே தமிழ்னு ஷோ ஆகாது. இப்போ செந்தமிழ் ஃபாண்டுக்குள்ளே போயிட்டு தமிழ்னு அப்படின்னு எழுதி டைப் பண்ணிவிட்டு கன்வெர்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழ் அப்படின்றது இங்கே தெரியுது. ஸோ அது மாதிரி இங்கே தெரியாது, முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியாது. இப்போ நம்ம ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால தெரியும். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இதை காப்பி பண்ணலாம். அந்த மாதிரி
இது பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஆல் ஃபாண்ட் கன்வெர்ட்டர் அப்படின்ற இங்கே ஒரு டேபை வந்து நியூவாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா யூனிகோட் டு யூனிகோட்லேருந்து எந்த இதுக்கெல்லாம் மாற்றணுமோ அதெல்லாம் தனி பேஜ்லேயே இருக்குது. இப்போ நீங்கள் டேம் ஃபாண்டை அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டேம் ஃபாண்டை இந்த பேஜுக்குள்ளே போய் நீங்கள் சேவ் பண்ணி நீங்கள் டேம் ஃபாண்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேஜை நீங்கள் புக் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த பேஜுக்கு டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6வது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபாண்டு அந்த பேஜுக்கு கீழேயும் இந்த ஃபாண்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த அதுக்கு இருக்கக்கூடிய அந்த கீழே போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாகவே அந்த ஒரு நியூ டேபில் அந்த ஃபாண்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். மீடியா ஃபைலில் இந்த டேம் ஃபாண்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லா பேஜ்லேயுமே நமக்கு வந்து அந்த ஃபாண்டை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இங்கே டைரெக்டாகவே கொடுத்துருக்கோம். நீங்கள் வேறு எங்கேயும் போய் தேட வேண்டியதில்லை. இந்த ஃபாண்டை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணோம்னா இந்த ஃபாண்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அதான் அதே மாதிரி யூனிகோட் டு எனி அப்படின்றதுல இங்கே தமிழ் டைப் பண்ணால் தங்கிலீஷில் டைப் பண்ணால் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பட் கன்வெர்ட் பண்ணும்போது இங்கே மட்டும் வந்து அது வந்து ஷோ ஆகாது. ஏன்னா இங்கே வந்து மல்டிபிள் ஃபாண்ட் யூஸ் பண்ணுறோம். கன்வெர்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஒரே பாக்ஸ் அப்படின்றதுனால மல்டிபிள் ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இங்கே வந்து யூனிகோட்லேருந்து இங்கே வந்து செந்தமிழை கிளிக் பண்ணிட்டா செந்தமிழ் வந்துருச்சு. பாமினி கிளிக் பண்ணாலும் அதே இடத்துல தான் பாமினி வருது. அதனால மல்டிபிளாக யூஸ் பண்ணும் போது இங்கே வந்து நம்ம ஃபாண்டை வந்து வியூ பண்ண வைக்க முடியாது. அதாவது இந்த மாதிரி யூனிகோட்லேருந்து பாமினிக்கு இங்கே தமிழ்னு டைப் பண்ணோம் அப்படின்னா இங்கே கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே தமிழ்னு ஷோ ஆகுது இல்லை, இந்த மாதிரி நம்ம அந்த அதே ஃபாண்டில் வந்து ஷோ பண்ண முடியாது. அதாவது இதனால என்ன ஒரு யூஸ்ஃபுல் அப்படின்னா நீங்கள் இங்கேயே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒழுங்காக கன்வெர்ட் ஆகலை அப்படின்னா இங்கேயே நீங்கள் டைப் பண்ணி கரெக்ஷன் பண்ணி கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 6 அப்டேட் வந்து நம்மளோட இந்த வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா நியூவாக ஆட் பண்ணணும் அப்படின்னா யூனிகோட் டு எனியில் போனீங்கன்னா இதில் இல்லாத ஃபாண்ட்களை ஆட் செய்ய இங்கே கிளிக் செய்வோம் அப்படின்றத கிளிக் செய்யுங்க. இந்த பேஜுக்குள்ளே போகும். ஸோ இதெல்லாம் படித்து பார்த்துட்டு இங்கே ஒரு எக்ஸல் ஃபைல் டவுன்லோட் கொடுத்துருப்பேன். இதை டவுன்லோட் பண்ணி கரெக்டாக இப்போ வந்து திரு சக்தி அவர்கள் வந்து கரெக்டாக வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த பேஜை உருவாக்கி கன்வெர்ட் பண்ணுறதுக்கான அந்த எக்ஸல் ஃபைலை வந்து கரெக்டாக செஞ்சு அனுப்பிச்சதுனால உடனே வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அது மாதிரி கரெக்டாக செஞ்சு அனுப்பிச்சாங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் ஃபில் பண்ணி கரெக்டாக ஃபாண்டோட அட்டாச் பண்ணி அனுப்பிச்சாங்க அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து அப்டேட் பண்ணுவோம். இது எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ இது கீழேயே கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் என்ன டவுட்டுங்கிறத உங்களுக்கு வந்து இது பண்ணுவேன். இல்லாட்டி நீங்கள் இன்ஸ்டாகிராம் போய் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிங்க அப்படின்னாலும் நான் என்ன பண்ணணும் எப்படி பண்ணி அனுப்பினா எனக்கு யூஸாக இருக்கும் அப்படின்றத என் கூட பேசி நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணி அனுப்பிச்சி விட முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். இதுபோல் இன்னொரு வீடியோவில் நம்ம தொடர்ந்து வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருப்போம். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.